வணிக வளாகமா இருக்கிறாங்க. இப்போ நடிகர் சங்கத்துக்கு நடிகர்கள் இருக்கும்போது நீங்க எல்லாரும் வரீங்க. இதுவே ஸ்பென்சர் பிளாசால ஒரு நடிகர் சங்கம் தான் வர முடியுமா? நீங்க ஒரு ஸ்கூட்டர்ல போனா கூட 60 ரூபா கட்டுருப்பான், கார்ல போனா 120 ரூபா கட்டுருப்பான். நம்ம இடத்துக்கு நாம கார் பார்க்க கொடுக்கலாம். இப்ப பாருங்க, இதுவே நடிகர் சங்கம் தான் இந்த தேர்தல் நாங்க எவ்வளவு கௌரவமா நடக்கும். அதை விட்டு எங்கேயோ அலையணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. கஷ்டங்கள் எல்லாருக்குமே 30 வருஷம் கஷ்டப்பட்டவனும் இல்ல, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லைன்ட்டாங்க. ராதாரவி 30 வருஷம் வாழ்ந்துட்டார். கவலைப்படாதீங்க. ஆனால் என்னை விட ராதாரவி வயசுல சின்னவர் தான். ராதாரவி சொல்றாரு, அவன் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவன் பேசுறான்னு என்னை பத்தி சொல்றாரு. அதை பத்தி நான் கவலைப்படலை. ஏன்னா என்னை பத்தி அசிங்கமா பேசுறவங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் வந்து என் காலில் ஒண்ணு கடிச்சா பதிலுக்கு நான் துரத்திட்டு போய் நாய் காலில் ஒண்ணு கடிக்க முடியுமா? அதான். நாம யாரையும் திட்டுறதுக்காக இங்க வரல. இந்த அமைப்பு தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டு விட்டு இதோ இந்த கருணாசுக்கு கிட்ட 3 லட்சம் தொண்டர்கள் இந்த கருணாசு கீழே இருக்காங்க. இருந்தாலும் கருணாஸ் ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வேலை செய்ய. யாராவது பொதுக்குழு கேட்டாச்சு உக்காரு அப்படிங்கிறது, யாராவது ஒண்ணு கேட்ட வா அப்படிங்கிறது. 29 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. கேட்டா 29 வருஷத்துக்கு நீயும் இருக்க மாட்டேன் நானும் இருக்க. அப்ப ஏன் கான்ட்ராக்ட் போட்ட? 29 இருக்க மாட்டேன்னு தெரியும்ல, அதுக்காக போட்டீங்க. தவிர வந்து நடிகர் சங்க கட்டடத்தை இடிச்சா இப்போ கேமராமேன் அசோசியேஷன் அவங்க ஒரே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. கேமராமேன் அவங்க கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்க அவங்க 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. அப்போ கேமராக்கு முன்னாடியே இருக்கிற இவங்க நினைச்சா 60 கோடி ரூபாய் நிமிஷத்துல சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த 60 கோடி ரூபாயில இருந்து ஒரு பைசா இவங்க எடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்காகத்தான் இருக்கும் அந்த பணம். நல்லா நினைச்சு வச்சுக்கோங்க. எப்போதுமே தேர்தல் வந்தா கூட தாய்மார்களே ஓட்டு போடுவாங்க. சினிமா வந்தா தாய்மார்களுக்கு பிடிச்ச படம்பாங்க. தாய்மார்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யாருமே ஜெயிக்க முடியாது. உங்க பாவம் அங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. எல்லாரும் இல்ல இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரத்குமார் ராதாரவி இங்க வந்து வேணா உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தாலும். இங்க 700 மெம்பர் வந்திருக்காங்க. தபால் ஓட்டுகள் வந்து விட்டது. தபால் ஓட்டு வந்ததுல நாம ஜெயிச்சாச்சு. தபால் ஓட்டு கவலைப்பட. ஆனா அகந்தை இருக்கக்கூடாது. 18ஆம் தேதி காலையில நல்லா குளிச்சுட்டு காலையில 7 மணிக்கு வந்து ஓட்ட போடுங்க. அதான் முக்கியம். அதே போல அங்க ஒருவேளை சீட்டு கொடுக்காட்ட கூட நீங்க இங்கேயே கார்டு வாங்கிக்கங்க. வேற யார் கார்டையும் வேண்டாம். அந்த 29 பேருக்கு கரெக்டா முத்திரை குத்தி அதான் இந்த வச்சிருக்கீங்க பாருங்க, இந்த பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நடிகர் சங்க கார்டு எடுத்துட்டு வாங்க. ஒரு ஆதார் அட்டையோ ரேஷன் கார்டையோ கூட எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா அதே நேற்றுக்கு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல போய் சொல்லியிருக்கோம், எங்களால 1% கூட எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஒழுக்கமானவர்கள் பாண்டவரணியை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கோம். நம்ம எந்த கட்சிக்காரங்களையும் கொண்டு மெட்ராஸ்ல இறக்கல. எந்த கட்சிக்காரங்களும் நமக்கு வரல. புரியுதா? நாம எல்லாம் நேர்மையானவர்கள். தப்பு செய்யலன்னா என்ன, எந்த எவனை எடுத்து காட்ட வேண்டியது தானே டாக்குமெண்ட். இன்னி இந்த 3 வருஷம் இவங்க கேட்டு காட்டாதவங்க. அம்மா நீங்க பேசினது உலகம் முழுக்க வீடியோல போயிருக்கு. அந்த வீராவேசம் உங்களுக்கு இன்னும் குறையல. இதே ரேட்ல போச்சுன்னா உங்களுக்கே ஒரு செலவு வைக்கணும்னு நினைக்கிறேன். பிரமாதமா இருக்கு. இந்த உணர்ச்சி இருக்கணும். அந்த அம்மாக்கு 60 வயசுக்கு மேல ஆச்சு. அந்த உணர்ச்சி அதுதான் முக்கியம். நடிகர்கள் இருக்காங்க. அதுதான் நாங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க நல்லா இருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா ஆமாங்க. இல்லைங்க நாங்க இல்லைங்க நானாகட்டும் நாசர் ஆகட்டும் கிட்டத்தட்ட 20 வருஷமா போராடிட்டு இருக்கோம். நல்ல தம்பின்னு ஒரு நல்ல மனுஷன்
அந்த நல்ல தம்பி நாடக நடிகர்களுக்காகவே உயிரை விட்டவர். அவர் நடிகர் சங்கத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சபதம் எடுத்து அவரை ஒழிச்சு கட்டினாங்க. ஆனால் அந்த நல்ல தம்பியோட ஆத்மா தான் இத்தனை பேரையும் ஒன்னு சேர்த்து இத்தனை பேரையும் ஒண்ணு கொண்டு போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. யாராவது வந்து உங்களுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னா வாங்கிக்கங்க, ஏன்னா அது உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருமா, சரி வேண்டானே விட்டுருங்க, வாங்கி கோயில் உண்டி இல்லையாவது போடுங்க. சரி வேண்டாம், அங்க போகாதீங்க, உங்க வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு வரமாட்டாங்களா? அவ்வளவு தைரியமா சரி சரி இதோ நான் முடிச்சுட்டேன். ஆகவே சரிம்மா, சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எப்படி எல்லாரும் வந்து ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு அடையாள அட்டையெல்லாம் கொண்டு வராம இருந்தாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கியூல நின்னா கூட நின்று ஓட்டு போடுங்க. 18ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு மேல நம்முடைய தலைவர் நாசர், நம்முடைய பொதுச் செயலாளர் விஷால், நம்முடைய பொருளாளர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருளாளர் அவர் தான் பணம் கொடுக்கணும். உப தலைவர்கள் த கருணாஸ், பொன்வன். அதை தவிர நம்ம லிஸ்ட் கொடுத்திருக்கோம், அத்தனை பேருக்கும் 10. ஆமா, 2 பேரும் உப தலைவர்கள், 2 உப தலைவர், 1 தலைவர், 1 செயலாளர், 1 பொருளாளர். சூப்பர் சூப்பர், பொன்வண்ணன் கருணாஸ். ஓகேயா? நல்ல கவலைப்படாதீங்க, சந்தோஷமா நாம ஜெயிக்கிறோம். உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக 18ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிறது என்ற நம்பிக்கையுடன் நாம எல்லாரும் இருப்போம். கவலைப்படாது. நாசர் சார், அடுத்தபடியாக தலைவர் நாசர் சார் அவர்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்படி வா தள்ளு, இப்படி வா, பின்னாடி வாங்க, எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. நான் இப்போ இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு, ஆமா இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு, ஆனா அப்ப இவ்வளவு கூட்டம் இல்லை, இப்ப நிறைய ஆயிட்டீங்க. எல்லாம் மேல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, சாப்பிட போயிட்டீங்க. நானும் விஷால் ஆபீஸ்ல போயிட்டு கருணக்கிழங்கு சோறு சாப்பிட்டு மறுபடியும் வந்திருக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏற்றிக்கிட்டு. அடுத்து உங்க கூட தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுறதுக்காக பொருளாளர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய புதிய பொருளாளர் கார்த்திக் அவர்கள் வந்து பேச இருக்கிறார். அதற்கு முன்பாக இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்தா இருக்கு, இதெல்லாம் தெரியும். யார் எடுத்த படம்? முன்னாள் தலைவர் மதிப்புக்குரிய திரு சரத்குமார் அவர்கள் எடுத்த 2005 எடுத்த படம். அந்த படத்துடைய துணை நடிகர்களுக்கான சம்பளம் இன்று வரை தரப்படல. இவங்க ஒரு கிரவுண்ட் இடம் எப்ப கொடுக்க போறாங்க, வீடு எப்ப கட்ட போறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க சங்க உறுப்பினர்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்தா அவங்களே வீடு கட்டிக்குவாங்க இல்ல. அதனால உறுப்பினர்களே, நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசியிருந்தாலும் கூட இந்த நேரம்
உண்மைக்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த போர்ல நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு நமது பாண்டவரணி வெல்வது உறுதி 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 என்று சொல்லி அருமை தம்பி கார்த்திக் அவர்களை உங்களிடத்திலே உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இங்க நிறைய பேருக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா பாத்திருப்பீங்க, அப்புறம் நடிக்கிறப்ப பாத்தீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கப்ப நான் திட்டி இருக்கேன் உங்களை, மணி சார்ட்ட திட்டு வாங்கிட்டு. ஏன்க்கா இங்க நிக்க மாட்டேங்கிறீங்க, அங்க நில்லுங்க, என்னன்னா இவ்வளவு லேட்டா வரீங்க ஃப்ரேமுக்குள்ள, எத்தனை வாட்டி நான் பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஹீரோவாய் நடிக்கிறப்ப நீங்க இருந்திருக்கீங்க, என் கூட ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்க ஏதாவது பண்ண வேண்டாமா? எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களுக்கு பண்ணணும்னு. வரும்போதெல்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை வந்திருக்கோம், நாங்க பொதுக்குழுக்கு வந்திருக்கோம். நான் முதலே தான் சொன்னாங்க, யாருமே சிரிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க, இங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கமே. இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும், அதுதான் நாங்க பாடுபட போறோம். மொத்த அணியை நீங்க கொண்டு வந்து நிறுத்திடுங்க, அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஆள் கூட மிஸ் ஆக கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. அந்த பில்டிங் திரும்ப வரப்போகுது, அழகான ஒரு பெரிய பில்டிங் வரப்போகுது, நாம எல்லாம் அங்க உள்ள இருக்க போறோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம போய் கேட்காமயே வந்து காலேஜ் சீட் ஃப்ரீயா தரேன்னு சொல்றாங்க, மெடிக்கல் செலவு வந்து அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கேட்க கூட இல்ல, இன்னும் போய் கேட்டா இன்னும் நிறைய கிடைக்கும் போல இருக்கு. இங்க கேட்கணும், அவ்வளவுதான். நாங்க கேட்கறதுக்கு வைக்கப்பட போறது இல்ல, உங்களுக்கு கேட்கறதுக்கு நமக்காக கேட்டுக்கிறதுக்கு என்ன கஷ்டம். நாங்க எங்கனாலும் போய் கேட்கறோம், நானும் விஷயம் தான் பேசணும். யார் என்ன பண்றான்னு சொன்னாலும் ஓகே, நேரா வீட்டுக்கு போயிருவான்னு சொல்லியிருக்கோம். ஒரு கூச்சமும் கிடையாது, நேரா வீட்டுக்கு போய் கதை தட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷம். கேட்போங்க, கேட்கறோம், கேட்கறத விடுறதா இல்ல. ஏன்னு கேள்வி கேட்டோம், இப்ப எங்களுக்கு கொடுங்கன்னு கேள்வி கேட்போம், கவலையே இல்ல. ஆமாமா, இல்ல அவர் வந்து ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தலன்னா நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. நாமெல்லாம் அங்கேயே இருந்திருப்போம், கை கடியில எல்லாம் போயிருக்கோம். எல்லாம் தடுத்து நிறுத்தி காப்பாத்தி கொடுத்திருக்காரு நமக்காக. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு காலைல பாப்போம், நல்ல ஷூட்டிங், கல்யாணத்துக்கு ஷூட்டிங் வர மாதிரி நல்லா அழகா எல்லாரும் வர்றீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வணக்கம். அடுத்தபடியாக ஏற்கனவே நான் சொல்லும் பொழுது சொன்னேன், அந்த சங்கத்தில் உதயசூரியனாக பொருளாளராக இருந்து முறைகேடு செய்ததாக வெளியேற்றப்பட்டு அன்றைக்கு ஒரு 3000மோ 5000மோ கையாடல் செய்தார்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்த அவருடைய புதல்வர் பூச்சி முருகன் இன்றைக்கு 180 கோடி சொத்தை காப்பாற்றியதற்கான காரியதரிசி. அந்த இடம் அந்நியர்களிடத்திலே தனியாரிடத்திலே கைவசமாகுவதை தடுத்து நிறுத்திய ஒரு தடுப்பானை உங்களிடத்திலே தனது கருத்துக்களை பரிமாற வரும்பால் அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வந்தேன், ஆனா உங்களை தான் முதல்ல சென்னையில உங்களை பார்க்க முடியல. இப்ப பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை காலை தொட்டு வணங்கி என்னுடைய நான் ஒரு 2 நிமிஷம் பேச போறேன், நீங்க தயவு செய்து கேட்கணும். நான் வந்து இப்போ நானும் நம்ம ரமணா தம்பியும் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் வழியா தான் வந்தோம். அங்க வந்து பார்த்தா அங்க நடிகர்கள் கூட்டம் ஏதோ நடக்குது மாதிரி சொன்னாங்க. ஆனா உள்ள எல்லாம் ஸ்கூல் பசங்க போயிட்டு இருக்காங்க, பள்ளி மாணவர்கள். அதர் தென் திருப்பி பார்த்தா அங்க 2 சைடும் வண்டி நிக்குது, ஃபுல்லா சமத்துவ கட்சியை சேர்ந்த ஆட்கள். ஆக மொத்தம் அவர்களுக்கு நடிகர்கள் ஆதரவு இல்லை என்பது உத்தரவு தருது. என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ்நாடு நம்மளுடைய நடிகர் சங்கத்தில் ஒரு ட்ரஸ்ட் இருந்தது, பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் நலிந்த நடிகர்கள், இனிமேல் நலிந்த நடிகர்கள் கிடையாது, இருந்தாலும் அப்பொழுது நலிந்த நடிகர் உருவாக்கப்பட்டது. அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க அதுல 9 பேர் இருந்து, எம்ஜிஆர் மாண்புமிகு மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரும் முதலமைச்சர்லாம் இருந்தப்போ 9 பேர் இருந்து தான் எந்த முடிவை எடுக்கணும்னு ஒரு உத்தரவு வந்தது. அந்த உத்தரவை இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரத்குமாரும் ராதா ரவி மாமன் மச்சான், கோர்ட் சொல்லிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கடந்த 11 வருஷமா இவங்க 2 பேருமே பணத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல இருந்து
அது இல்லாம எஸ்பிஐ சினிமாஸுக்கு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா 29 வருஷம் 11 மாசத்துக்கு கட்டடத்தை ஒப்படைச்சு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி. திருப்பி அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா, அந்த எஸ்பிஐ நிலைச்சா திருப்பி 29 வருஷமும் அவங்களுக்கே கொடுக்கணுமா. யாரு உயிரோட இருப்பா? எவன் அப்பா விட்டு சொத்து? நான் கேட்கறது யார் அப்பா? அது உங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்து. உங்களை கேட்டிருக்கணும். செயற்குழு போட்டாரா, பொதுக்குழு போட்டாரா? நேத்து கூட அவர் சொல்றாரு ராட்டிபிகேஷன். ராட்டிபிகேஷன் என்ன? ராட்டிபிகேஷன் என்ன? அரசாங்கத்துல ஏதாவது உத்தரவுக்கு முன்னாடி நம்ம வந்து வேலை செஞ்சாங்கன்னா ராட்டிபிகேஷன் போடுவாங்க. பொது சொத்துக்கு நீ எப்படி ராட்டிபிகேஷன் போடுவ? போடவே முடியாது. அதுக்கப்புறம் நந்தா பிளாட்னு ஒன்று எதிராக வாங்கியிருக்காங்க. 1,60,00,000 ரூபாய் 9,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கியிருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல. அதுலயும் ஊழல். ஆனா அதுல லைஃப் ட்ரஸ்ட்னு போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய சொத்து, உங்க அப்பா சொத்து, உங்க தாத்தா சொத்து இருந்தா நீங்க லைஃப் ட்ரஸ்டி போடலாம். பப்ளிக் சொத்துல நீ யாரா போடுறதுக்கு? நடிகருடைய சொத்து அது, நீ யாரு போடுறதுக்கு? நான் கேட்கிறேன். நீ கேட்கறிய இன்னைக்கு நாகரிகம் இல்லாம போய் நடிகர்களை கேட்கறிய. நாங்க யாரும் நாகரிகம் இல்லாம பேச மாட்டோம். பப்ளிக் சொத்து சரத்குமாருடைய அப்பா சொத்தா? ராமநாதன் அவங்க அப்பாவோட சொத்தா? நான் கேட்கிறேன். இல்ல. எம்.ஆர். ராதா சொத்தா? எம்.ஆர். ராதாவே நடிகர் சங்கத்தில் மெம்பரே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ நியாயமா நடந்துக்கிடுங்க. எதா இருந்தாலும் நீங்க நியாயமா செய்யுங்க, நியாயமா நடந்துக்கிடுங்க. அவங்க செய்யறது அனைத்துமே அங்க உள்ள ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்னன்னா, எஸ்பிஐ சினிமாஸ் போட்ட அக்ரிமெண்ட் முழுக்க முழுக்க இந்த சொத்து பறிபோகிறது அவங்களுக்கு போறதுக்காக உண்டான எல்லா இதையும் அவங்க பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க கோர்ட்ல போட்டு அதை நம்ம காப்பாத்திருக்கோம். இன்னைக்கு இந்த காப்பாத்தினதுக்கு இல்லாம இது முழுமையா ஜெயிக்கணும்னா இந்த பாண்டவர் அன்னைக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் இன்னும் முழுமை அடையும். இந்த இது முழுமை அடையுமே தவிர வேற இதுல இன்னும் நாங்க உங்களுக்கு பெருசா சொல்ல போறது இல்ல. நடிகர் சங்கத்தை காப்பாற்றணும்னா இந்த பாண்டவர் அன்னைக்கு நீங்க இந்த தாட்டி முழுமையா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதோடைய விளைவு நல்ல எல்லாத்துக்கும் அந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. அது எல்லாமே இதுல நடக்கும் என்பதை இதை கேட்ட எனக்கு இதை நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சுந்தரனை பார்த்த உடனே தான் எனக்கு மைண்ட்ல ஏறிச்சு. இப்போ இதை நான் போய் கேட்கிறேன். அவங்க மினிட்ஸ்ல எழுதியிருக்காங்க. சரத்குமார் நேற்று ஒன்று கேட்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி சரத்குமாரை கேட்கிறேன். நான் யாரையும் அடிச்சது இல்லை. அவர் பேட்டியில் சொல்றாரு, நான் ஒருத்தர் அடிச்சேன், எங்க அம்மாவை வந்து திட்டினாங்க, நான் அடிச்சேன். உண்மையிலேயே அம்மாவை திட்டினா அடிக்கணும் தான். தாய் பேரறிஞர் அண்ணா சொன்னார். என்ன சொன்னாரு? நாமெல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாதல, வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்தவங்க சொன்னாரு. ஆனா உங்க அம்மாவை திட்டினாதான் நீ அடிச்ச, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்றேன்ல. நான் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரே வார்த்தை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் இந்த கோர்ட்டுக்கு போய் இதை தடை வாங்கினதுனால அடிக்கடி பூச்சி முருகன் கோர்ட்டுக்கு போறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க அம்மா விலைக்கு வித்த மாதிரின்னு மினிட்ஸ்ல எழுதியிருக்காரு. எழுதலாமா? எழுதலாமா? நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட ஒரு கேவலமா, அது அவங்க லெவல் அப்படிதாங்க. அதை நம்ம போக வேண்டியதில்லை. அவங்க லெவல் என்னென்ன அசிங்கமா எழுதணுமோ எழுதுறாங்க. இதே சுந்தரன் அடிச்சாங்க. வயசானவர், அவருக்கு வயசு என்ன? 83 வயசு. இதை கேட்ட என்ன 24 ரூபாய் நான் கெட்டல, நான் போய் பணம் கட்ட போறேன். அந்த பணத்தை அவங்க ஜனவரி 31 வாங்கணும். வாங்காம எனக்கு வந்து என்ன வந்து கேன்சல் பண்றாங்க. இதை ஏத்து நான் கோர்ட்டுக்கு போறேன். இந்த 24 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. நடிகர் சங்க பணம். ஓ பணத்தை எடுத்து செலவு பண்ணு, ஓ பணத்தை எடுத்து செலவு பண்ணு. எல்லாமே இன்னைக்கு அவங்க செலவு பண்றது போறது எல்லாமே நடிகர் சங்க பணம். ஆனா இங்க செலவு கிளவு எல்லாம் எங்களுடைய சொந்த பணம். அந்த பாண்டவரணியுடைய கூட்டமைப்புடைய பணம். ஒரு காசு உங்கள்கிட்ட இருந்து என்னைக்கு எடுக்க மாட்டோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு பாண்டவரணிக்கு ஆதரவு தெரியுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பூச்சிமுருகன் அவர்களே. அவர் சொன்னது மாதிரி அந்த சத்தியம் சினிமாவில் போடப்பட்ட ஒப்பந்தம் 29 ஆண்டு 11 மாதங்கள். அதற்கு பிற்பாடு 2 நாட்களுக்கு முன்பாக தலைவர் சரத்குமார் அவர்கள் வந்து இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட்ல 2500 5000 ரெண்டாவது அக்ரிமெண்ட்ல அப்புறம் 3000 சொன்னாங்க. அப்புறம் 1500 சொன்னாங்க. இப்ப நேத்து சரத்குமார் 2500 சொல்லிருக்காரு. நான் சரத்குமார் சார் என்ன கேக்குறேன்னா, தயவு செய்து அந்த எஸ்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த எஸ்பிஐ நடிகர் சங்கம் போட்ட அக்ரிமெண்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா இன்னும் திருப்பி நான் சொல்றேன், என்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். நேத்து திடீர்னு ஒரு டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் கொண்டு வந்து காட்டுறீங்க. 3 வருஷமா நீ கோர்ட்ல காட்ட வேண்டியதானே? இல்ல, போய் அவர் சொல்றது போய். அதாவது அந்த கிட்டத்தட்ட 18.5 கிரவுண்டு
18.5 கிரவுண்டுன்னா மொத்தம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? இல்ல, ஒரு கிரவுண்ட்லயே இவங்க மொத்தம் வந்து 18 கிரவுண்டு 2200 ஸ்கொயர் ஃபீட் நம்ம இடம் ஆக்சுவலா. அதுல வந்து வருஷத்துக்கு 24 மாசம் 3 வருஷம் கழிச்சு மாசம் 24 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாரு. நான் நேத்து ஒரு பில்டர் எங்ககிட்ட யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஒரு பில்டர் வராரு, நாங்க தங்கி இருக்க இடத்துக்கு வந்து சொல்றாரு, ஒரு கிரவுண்டு டி நகர்ல ஒரு கிரவுண்டுல 3500 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம் கமர்ஷியல் பிளாட். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபா, மாசம் வருமானம் 5.5 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 66 லட்சம் ரூபாய். என்னங்க அநியாயம்! ஒரு கிரவுண்ட்லயே வருஷத்துக்கு 66 லட்சம் ரூபாய் இருக்கு. நீ வந்து 3 வருஷம் கழிச்சு 24 லட்சம் ரூபாங்கிற. அப்போ 29 லட்சத்துக்கு இந்த ஒரு கிரவுண்ட் உடைய அமௌண்டே கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வருமானம் வருது. நேத்து எழுதி கொடுத்துட்டு போறாரு. அப்போ எவ்வளவு வருதுன்னு கணக்கு நீங்களே போட்டுக்கோங்க. ஆமா, அதே நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நிச்சயமாக 18 கிரவுண்ட் இடத்துல 24 லட்சம் ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு பிறகாக நடிகர் சங்கத்துக்கு வருமானம் வரும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த கணக்கீடு குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு இவர் சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா, அவங்க சொல்ற கணக்கு இல்லாட்டியும் கூட நிச்சயமாக 24 லட்சத்தை விட அதிகமான வருமானம் வருங்கிறது வெளிப்படையான உண்மையா இருக்கு. என்ன சொல்றீங்க? அதே நேரத்தில் 18 கிரவுண்ட் இடத்துல நடிகர் சங்கத்துக்கு இருக்கக்கூடிய இடம் 5000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றாங்க. இடமே நடிகர்களுக்கான இடம், சொத்து நடிகருடைய சொத்து, அதுவும் குறிப்பா 54 வாங்கப்பட்ட பொழுது நாடக நடிகரால் வாங்கப்பட்டதுங்கிறதா உண்மை. அப்ப இந்த நாடக நடிகர்களுக்கான 18 கிரவுண்ட் இடத்துல எண்ணத்துக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு, மற்றதெல்லாம் சத்திய சினிமாவுக்கு. இந்த இளைஞர்கள் பட்டாளம் கேட்கிற கேள்வியே, அந்த 18.5 கிரவுண்ட் இடத்தை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க எங்களுக்கான நடிகர்களுக்கான சொத்தாக கட்டிடமாக அதை கட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே முன்னிறுத்தி உருவானதுதான் இந்த பாண்டவர் அணி. அந்த பாண்டவர் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி, பூனைக்கு மணிகட்டுவது யார் என்ற கேள்வியில் முதலாக பூனைக்கு மணிகட்டிய மணியின் சிகரம் அன்பு தம்பி, நிமிர்ந்து நில், உன் நேர்மை தெரியும், வீரியமாக நில், உன் வீரம் புரியும் என்பது போல் உங்களுக்கூட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் அருமை தம்பி விஷால் ரெட்டியை. எல்லோருக்கும் வணக்கம். இதுல என்ன மிகப்பெரிய சந்தோஷம் தெரியுமா? என் நண்பர் வந்து சுரேஷ் சார் இங்க இருக்கார். சுரேஷ் சாரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். சுரேஷ் சார் இந்த ஒரு போராட்டத்தில் சேர்ந்து நானும் கை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய முறை போன்ல பேசியிருக்கேன். ஆனா சுரேஷ் சாரை வந்து நான் நேர்ல சந்திக்க முடியல. எனக்கு கிடைச்ச பாக்கியம் இன்னைக்கு நானும் அவரும் சக நடிகர்கள், சக குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து இன்னைக்கு சாப்பிடும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப நாள் கழிச்சு குடும்பமா எல்லா நடிகர்களும் சேர்ந்து சாப்பிடுறோம். அதாவது சரளாமா வந்து கோவை சரளாமா வந்து யாரோட எச்ச பிளேட்னு தெரியல, பரவாயில்ல கொடுங்க, அது நான் வெளில போட்டுறேன்னு சொல்லி கையில எடுத்து போடுறாங்க. இதுதான் இந்த குடும்பத்தோட பலம். இந்த பலத்தை வந்து எல்லா நண்பர்களும் எல்லா உறுப்பினர்களும் அவங்க கிட்ட கூட போகணுன்ற ஒரு ஆசை. இந்த மண்டபத்துக்கு இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து உங்க எல்லாரும் வர வச்சு பேசியிருக்கோங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் நான் இந்த அணி சார்பா நான் சத்தியம் பண்றேன், நம்ம நடிகர் சங்கம் கட்டடத்துல ஒவ்வொரு நாளும் அந்த கட்டடம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல படப்பிடிப்புல இருப்போம். படப்பிடிப்பை முடிச்சுட்டு சாயந்தரம் டிஃபன் அங்கிட்டு தான் சாப்பிட போறோம். சாப்பிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போக போறோம். முதல்ல நம்ம வீட்டுக்கு, நம்ம கலை குடும்பம் வீட்டுக்கு போய் அந்த கோயில்ல கும்பிட்டு, அதுக்கப்புறம் நல்லது கெட்டது இன்னைக்கு எப்படி நடந்தது, ஷூட்டிங் என்ன விஷயம், என்ன நல்லது, என்ன கத்துக்கிட்டோம், என்ன கத்துக்கல, எல்லாமே பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறோம். அதுதான் நம்ம விலாசம். அந்த விலாசத்துக்காக தான் நாங்க போராடுறோம்.
இது வந்து எனக்கு ஒரு ஆசை. பொதுமக்கள் வந்து ஒவ்வொரு தெருவில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வீடு வாசல், நம்ம உறுப்பினர்கள் வீடு வாசல் பார்க்கும்போது வறுமையில் இல்லை, பெருமையா சொல்லணும் இது நடிகர் சங்கம் உறுப்பினரோட வீடு. அவ்வளோ லட்சணமா இருக்கணும். நம்ம எல்லாரும் உழைக்கிறோங்க, நம்ம எல்லாரும் உழைக்கிறோம், நம்ம கைகளை நம்பி தான் உழைக்கிறோம். யாராவது இப்ப நீங்க சொன்னீங்களே காசு கொடுக்கறாங்க, எல்லாரும் சொன்னீங்க நாங்க வாங்க மாட்டோம். அதுதான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அந்த உழைப்பு வீணா போக கூடாது. நம்ம இத்தனை வருஷம் 3.5 வருஷம் ஆச்சுங்க. நாங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு. இன்னும் 2 நாள் நல்லது நடக்க போகுது. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், உங்க ஓட்டுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க தைரியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. உங்க தைரியம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா சத்தியமா சொல்றேன் நல்லது நடக்கும். சத்தியமா சொல்றேன் நல்லது நடக்கும். ஏன் தைரியம் சொல்றேன்னா, பெண்கள் மத்தியில நான் இது திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ஆண் தைரியமா இருந்தா பக்கத்துல ஒருத்தனுக்கு தான் அது தொத்திக்கும். ஆனா ஒரு பெண்மணிக்கு தைரியம் இருந்தா அந்த தெருவுக்கே வந்து எல்லாருக்கும் வந்துரும். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நேத்து வந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் புகார் இல்ல, ஒரு மனு கொடுத்தோம். எதுக்கு தெரியுமா? எனக்கு இல்ல, இவருக்கு இல்ல, அத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க போய் கொடுத்தோம். இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசி இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து ஆதங்கங்கள் ஒவ்வொரு ஊர்ல, அதாவது வயசானவர் ஒரு 75 வயதானவர் வந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஐயா நான் 50 வருஷம் இந்த நாடகத்துக்காக நான் உழைச்சிருக்கேன். என் பேரன் பேத்திங்களுக்கெல்லாம் தெரியாதையா, அவங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு விழா மட்டும் நடத்தி கொடுங்க, இல்ல அங்கீகரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதாங்க கேட்டாரு. அவர் காசு கூட கேட்கலங்க. அவர் செஞ்ச சேவையை வந்து அவங்க பேரன் பேத்திகள் தெரியப்படுத்துறோம்னு சொல்றாரு. இதுல பாதி வந்து அந்த எதிரணி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு வந்து திண்டாடிட்டு இருப்போம். என்ன ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஜெயிக்கிறது உறுதி. அது முடிவாயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, முடிவான விஷயம் ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க. நன்மை இன்னைக்கு வந்து நீங்க பேப்பர்ல காட்டலாம், 1000 அடி ஸ்கொயர் ஃபீட் கொடுப்போம், மருத்துவ உதவி கொடுப்போம். ஏன் இத்தனை வருஷம் கொடுக்காத நீங்க ஏன் வந்து திடீர்னு கொடுக்குறீங்க? பாண்டவர் அணி வந்ததுனால கொடுக்குறீங்க. அப்படின்னா இந்த பாண்டவர் அணி தான் வந்து அதை செஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா ஒருத்தர் நல்லது செய்யும் போது யாருமே வந்து, இப்போ எங்களுக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு, நல்லது வந்து எங்களுக்கே தெரியாது, இவ்வளவுதான் கேப். இப்ப நீங்க இங்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா வந்து நல்லது செய்யணும்னா அவ்வளவு தடைகள் வச்சாங்க. என்னென்னமோ சொன்னாங்க, ஜாதி மதம் இனம், நீங்க என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, என்ன வேணாலும் என்ன நாயின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் இல்ல இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். நான் பொறுமையா வந்து நான் யாருக்கும் தவறான பதில் நான் இன்னி வரைக்கும் நான் சொன்னதில்லை. சரத்குமார் ஐயா மேல எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா எனக்கு திரு சரத்குமார் பிரசிடென்ட், தலைவர் ஆஃப் நடிகர் சங்கம் மேல எனக்கு உடன்பாடு இல்ல. அதுதான் வித்தியாசம். நிறைய பேர் வந்து இவன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில தாக்குறான். ஏங்க நான் தனிப்பட்ட முறையில தாக்குறேன், இந்த குடும்பம் இத்தனை பேர் வந்து என் பின்னாடி நிப்பாங்களாங்க? என்னங்க இது? எப்படிங்க நான் செய்ய முடியும்? நான் வந்து கருணாஸ் கிட்ட கேட்பேன், கருணாஸ் எனக்காக கொஞ்சம் வந்து போராடுறியான்னா ஒரு நாள் வருவாப்ல. அதுக்கப்புறம் என்ன முட்டாள்தனமா வந்து இவனோட விஷயத்துக்கு என்னைய வந்து பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு கேட்பாப்ல. அதனால இது பர்சனல் இல்லைங்க, முறைகேடுகள் நடந்திருக்கு. திரும்பவும் சொல்றேன், நீங்க வழக்கு வேணா போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நான் ஆதாரத்தோட தான் நான் சொல்லியிருக்கேன். நேத்து ஒரு ஆதாரம் காட்டினாங்க. ஏங்க பத்திரம் வந்து காணாம போச்சுன்னு யாராவது நாங்க சொன்னோமா? அது ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இதுதான் நடிகர் சங்க பத்திரம்னு காட்டுறாருங்க. நாங்க என்னைக்காவது சொன்னோமா நடிகர் சங்கத்து பத்திரம் இல்ல காணாம போச்சு நாங்க சொன்னோமா? கட்டடம் காணாம போச்சுன்னு சொல்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. கட்டடம் வந்து ஐயா அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது ஐயா, இடிச்சீங்க கட்டடம். அந்த கோயிலாவது விட்டு இருக்கலாமே, அடுத்த கட்டடம் வர வரைக்கும் அந்த உண்டியாவது விட்டு வச்சிருக்கலாமே. அதுவும் எடுத்துட்டாங்களே, ஆட்டையை போட்டாங்களே. அதுதான் நாங்க கேட்கிறோம்.
அடுத்த கட்டடம் வர வரைக்கும் பூமி பூஜை போடுற வரைக்கும் அந்த கோயில் சாமி என்ன தப்பு பண்ணிச்சு? நம்ம தப்பு பண்ணிருக்கோம், ஓகே, எங்களை கண்டிக்கலாம். சாமி என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த சாமி தான் இன்னைக்கு நம்மள ஜெயிக்க வைக்க போகுது. அந்த கோயில்ல இருக்கிற சாமி தான் நம்மள ஜெயிக்க வைக்க போகுது. நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் 19ஆம் தேதி நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம் தெரியுமா? ஏன்னா 18ஆம் தேதி நைட் லேட் ஆயிடும். 19ஆம் தேதி காலையில வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பூஜையை போட்டு, அம்மாக்கள் நீங்க எல்லாம் வரணும், யாரோ நீங்க தான் ரொம்ப குரல் கொடுத்தீங்க, நீங்க வரலன்னா கோச்சிப்பேன் நானு. நீங்க தான் விளக்கேத்தணும். அந்த இடத்துல வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம், சாமி நீ கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா என்னன்னா அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறோம், ஐயா இனிமே உங்களை யாரும் இந்த இடத்துல இருந்து அசைக்க முடியாது. எலெக்ஷன் அடுத்த முறை வந்தாலும், அடுத்த முறை நாங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் இந்த கோயில்ல நீதாயா நீ இருப்ப சாமி. யாருமே உன்னை வந்து தடுக்க மாட்டாங்க. நீ மட்டும் நாங்க கேட்கறதுக்கு வாழ்த்துக்கிட்டே இரு ஐயா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ வாழ்த்தையா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு கண்டிப்பா அந்த பூஜையை பண்ணிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாங்க. வாங்க, நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களே, ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க. இந்த உலகத்துல எத்தனை சங்கம் இருந்தாலும் அத்தனை சங்கம் திரும்பி பார்க்கிற ஒரு சங்கமா, நடிகர் சங்கமா காட்டிக்கலாங்க. இப்படி ஒரு சங்கம் இருக்கு. ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லலாம், சாரிங்க உடம்பு சரியில்லை, அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் சொல்லணும், ஏங்க எங்கேயோ வந்து அபிபுல்லா ரோட்ல ஒரு நடிகர் சங்க கட்டடம் இருக்காமே, போய் பார்க்கலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து ஒரு அதுதான் அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஓபன் கிரவுண்ட்ல நாங்க கமல் சார் கிட்ட கேட்டோம், செம்மொழி பூங்கால இருக்கு அந்த விஷயம், படிக்கட்ட ஒரு தியேட்டர் அமைப்புல இருக்கு. அதுல என்னன்னா, நான் நேத்து கூட சரோஜாதேவி அம்மா சந்திக்கும் போது, நிறைய பேர் சந்திக்கும் போது நான் இதுதான் சொன்னேன், அம்மா நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு மட்டும் தெரியுது, எனக்கு மட்டும் புல்லரிக்குது, இருக்கிற எல்லா இளம் நடிகர்கள் அத்தனை பேருக்கு வந்து உங்களோட சேவை நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? நீங்க எப்படி இந்த விஷயத்துல ரொம்ப கடினமா இருந்தது இந்த படத்துல நான் நடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியணுமா அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் முதல்ல அமைக்க போறோம். ஒரு லைப்ரரி கண்டிப்பா வரப்போகுது. நம்ம எல்லாம் படிக்கணும். ஸ்கூல்ல படிச்சது முக்கியம் இல்ல, நம்ம பெரியவர்கள் எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம எல்லாம் படிக்கணும். இந்த பசங்க கிட்ட நான் கேட்டது ஒண்ணுதான், அடுத்த 3 வருஷம் எல்லா பார்ட்டி கேன்சல், அதாவது அந்த கட்சி இல்ல, பார்ட்டி எல்லாம் கேன்சல். நீங்க பசங்களா நீங்க நம்பியோ இல்ல நம்பாமலையோ வந்துட்டீங்க, இனி நான் இவங்களெல்லாம் விட மாட்டேன். 3 வருஷம் நீங்க எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் விடுமுறை, அது கூட முதல் வருஷத்துக்கு கட்டுன்னு சொல்லிட்டேன் பசங்க எல்லாருக்கும், ஏன்னா எல்லாரும் உங்களுக்காக உழைக்கணும். இந்த தேர்தல் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கலங்க, பொதுமக்கள் நினைக்கிறாங்க. பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு கருத்து, நியாயத்துக்காக இவ்வளவு போராடுறாங்களே, இந்த கூட்டம் ஜெயிக்கணும், பாண்டவர் அணி ஜெயிக்கணும்னு சாதாரணமா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவரோ ஏன் ஒரு நிறைய பேர் எல்லாரும் சொல்றாங்க, முக்கியமான தேர்தல் அக்டோபர் 18 வந்து என்ன தடைகள், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த தடைகள் நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்ன தடைகள் வந்தாலும் தைரியமா நான் இருப்பேன், கருணாஸ் இருப்பாரு, இந்த கூட்டம் அத்தனை பேர் உங்களுக்காக இருப்பாங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து வாக்குப்பதிவு பண்ணிட்டு நம்ம எல்லாரும் அந்த நாளை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அக்டோபர் 18 பாண்டவர் அணி சார்பா 29 பேர் நிக்க போறாங்க. அந்த 29 பேர் ஜெயிக்க போறாங்க உங்களோட சப்போர்ட்னால. 29 பேர் நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, 24 செயற்குழு உறுப்பினர்கள். அது நீங்க ஓட்டு போடும் போது உங்களுக்கு ஒரு டைமோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல, நிதானமா உங்களுக்கு ஒரு சீட் இருக்கும், நீங்க ஓட்டு போடலாம். நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டு திரும்ப ஒரு முறை பார்த்துக்கிட்டு பேலட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், 2 துணை தலைவர்கள், ஒரு பொருளாளர், 24 செயற்குழு உறுப்பினர்கள், அவ்வளவுதான். மொத்தம் 29. இதெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம இப்படி சந்தோஷமா நம்ம பேசிட்டோம். இது எனக்கு தெரிஞ்சு 4வது முறை நம்ம கூட்டமா சேர்றது. இந்த கூட்டம் மறுபடி 18ஆம் தேதி எனக்கு இப்பவே கண் கலங்குது. ஆனா நான் பொறுத்துப்பேன். கண்டிப்பா
நியாயம் என்னைக்குமே நிலைக்கும். நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் செஞ்சே தீர்வாங்க. நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, எங்கிட்டயோ படப்பிடிப்புல பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அத்தனை பேர் முகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. பேர்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இன்னொரு 1 வருஷம் ஆகும். ஆனா முகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கூட்டத்துல இல்லாம வெளியில எங்கேயோ நான் சந்திச்சேன்னா அம்மா அம்மா எத்தனை பேர் வந்து நான் அத்தனை பேர் வந்து எப்படி இருக்கீங்க நீங்களும் உறுப்பினர்ல அப்படின்னா இப்போ நான் வந்து எல்லா இடத்துலயும் பார்வையிட முடியும். எல்லாம் ஒரே குடும்பம் தானே, என்ன பால்கனியில உட்காந்துருக்காங்க. அதான் ரொம்ப 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 நன்றி. இல்லைங்க அதான் இல்ல அது பரவாயில்ல. இல்லைங்க இது என்னன்னா யாரு ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு இல்ல ஆதரவு கொடுக்கல அப்படியெல்லாம் நான் பட்டியல் போடலங்க. எல்லோருக்கும் வாக்குப்பதிவு பண்ணோன்றதுதான் எங்களோட ஆசை. அதுதான் வந்து நாங்க எல்லார்கிட்டயும் சொல்றோம். திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் வந்து அவர் ஆதாரத்தை காட்டிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க கேட்ட கேள்விக்கு இன்னி வரைக்கும் பதில் வரலங்க. அதுதான் உண்மை. போதும், இனிமே கேள்வி கேட்கறது எங்களுக்கும் வந்து டைம் இல்ல, சமரசமும் இல்ல, கேள்வியும் கேட்க போறது இல்ல. இனிமே பதிலா நாங்க கொடுப்போம், நம்ம எல்லாரும் கொடுப்போம். இனிமே பதில் பாக்குறது டைம் வேஸ்ட். நம்ம பதில் 18ஆம் தேதி கொடுப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும். தைரியமா வந்து 18ஆம் தேதி வாக்குப்பதிவு பண்ணுங்க. நன்றி. பாண்டவர்களுக்கு 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 அமைதி அமைதி, உட்காருங்க உட்காருங்க. இருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வயசான உங்களை உட்கார வைக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். உங்க வயசு வரும்போது நாங்க கீழே உட்கார்ந்துருக்குவோம். நமக்கு அடுத்த தலைமுறை வந்து அவங்க மேல நின்னுக்குவாங்க. உறவினர்களே, உறுப்பினர்களே, சக குடும்ப நண்பர்களே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லணும். மேடம் வாங்க, உள்ள வாங்க. ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ போட்டி தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கா 2 அணிகளாக போட்டி நடக்குது. 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஆல்ரெடி தபால் ஓட்டு போய் திரும்பி நிறைய பேர் ஓட்டு பதிவு பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மாற்று அணியினர் வந்து ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் அதிகமான நாடக நடிகர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த அதிகமான நாடக நடிகர்கள் யார் அப்படின்னா, ஆல்ரெடி தபால் ஓட்டு போட்டாங்கல்ல, ஊர்ல ஆல்ரெடி தபால் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த தபால் ஓட்டு போட்டவங்க எல்லாம் மதுரையில வந்து கலைமணி, பிரசாத், மனோகர் அவங்க தலைமையில, ராஜேந்திர இவங்க தலைமையில அங்கிருந்து ஒரு 40-50 பேர் வந்திருக்கிறாங்க. சேலத்தில் ஆல்ரெடி தபால் ஓட்டு போட்டுட்டாங்க. என்ன போட்டவங்க நம்ம அத்தியப்பன், சவுண்டப்பன், முத்துகிருஷ்ணன் இவங்க தலைமையில அங்கிருந்து ஒரு 10-20 பேர் வந்து வந்திருக்கிறாங்க. இப்படி ஆல்ரெடி தபால் ஓட்டு தமிழகம் முழுவதும் போட்ட நடிகர்கள் மீண்டும் சென்னைக்கு இங்க வந்து வர வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தபால் ஓட்டு மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்த நாடக நடிகர்களை முதன்முறையாக நேரடியாக வந்து போடணும்னு கேட்டது யாரு? பாண்டவரணி தானே. அந்த பாண்டவரணிக்கு நேரடியாக வந்து ஓட்டு போடுறோம்னு சொன்ன 250 உறுப்பினர்கள் நாளைக்கு நம்ம அணிக்கு ஓட்டு போடுறதுக்காக சென்னைக்கு வர்றாங்க. நாளைக்கு 250 உறுப்பினர்கள் நேரடியாக சென்னையில் ஓட்டு பதிவு பண்றதுக்காக சேலத்தில் இருந்து கலீல் தலைமையில 30 உறுப்பினர்கள், நாமக்கல்லில் இருந்து KKS சரவணன் தலைமையில 18 உறுப்பினர்கள், புதுக்கோட்டையிலிருந்து ரத்னப்பா தலைமையில 40 உறுப்பினர்கள், இப்படி காரைக்குடியில காந்தி தலைமையில 30 உறுப்பினர்கள், தஞ்சை மாவட்டத்தில் காமராஜர் தலைமையில 41 உறுப்பினர்கள், இப்படி அத்தனை பேரும் நேரடியாக
சென்னையில தன்னுடைய ஓட்டுக்களை பதிவு செய்யறதுக்காக. அதே நேரத்தில் திருச்சியிலிருந்து 25 உறுப்பினர்கள், அங்கிருந்து வாத்தியார் டேவிட் மூலியமா 25 உறுப்பினர்கள், கோயம்புத்தூர்ல இருந்து பானு தலைமையில உறுப்பினர்கள், பொள்ளாச்சியிலிருந்து உறுப்பினர்கள், மணப்பாறையிலிருந்து உறுப்பினர்கள். அதான் சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 34 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுமே இங்க ஓட்டு போறதுக்காக வர்றாங்க. ஆக இந்த ராகவேந்திரா மண்டபத்தில் நாங்களும் நிகழ்ச்சி நடத்தினோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில நாம நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதே விஷாலுக்கும், கார்த்திகைக்கும், நாசருக்கும், பொன்வனனுக்கும் அந்த ராகவேந்திரா மண்டபத்தினுடைய மேலாளராக வேலை செய்யக்கூடியவர் ஒரு பொக்கே கொடுத்தார். வாங்க, வெல்கம் ஃபார் அவர் மண்டபம் அப்படின்னு கொடுத்தார். அதே பொக்கையை தான் இன்னைக்கும் நடத்துற விழாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கொடுத்த விழாவுக்கு கொடுத்த பொக்கைய ரஜினிகாந்த் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு விளம்பரம் தேடக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் மாற்று அணியினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதன்முறையாக இதே விஷால், கார்த்திக், பொன்வண்ணன், நாசரை அழைத்து என்ன நடக்கிறது நடிகர் சங்கத்திலே, எதற்காக இந்த தேர்தல், எதற்காக இந்த போராட்டம் என்று விழா விசாரித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாண்டவர் அணியைத்தான். எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ கமலஹாசன் குரல் கொடுத்தது பாண்டவர் அணிக்கு மட்டும்தான். ஆகவே இந்த நேரத்திலே நமது அணிக்காக குரல் கொடுப்பதற்காக ரஞ்சனி மேடம், சிங்கப்பூருடைய நடிகை ரஞ்சனி மேடம், நமது கடலோர கவிதையினுடைய புகழ், உங்களிடத்திலே சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவங்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக முதல் மரியாதை கரவொலி மூலமாக எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும். இப்ப எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? இங்க உங்களை எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்கா நான் வந்து 85ல நான் சினிமாக்கு வந்தேன். முதல் மரியாதை சார், பாத்ராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணலப்போ, அப்போ நடிகர் சங்கத்துல இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் போனது 90ல, அப்பயும் நான் பார்த்ததே இல்லை. 5 வருஷம் நான் ஃபீல்ட்ல இருந்தேன். ஒரு வாட்டி கூட நான் நடிகர் சங்கத்துல தேர்தலோ மீட்டிங்கோ ஒன்றும் நடந்துட்டே இல்லை. பட் ஏதாவது ஹெல்ப்னாக்கா அப்போ வருவாங்க. ஆனா இப்போ காலம்லாம் நிறைய வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து முந்தி நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் நீங்கெல்லாம் நம்மளாம் போயிருக்கோம்ல நடிகர் சங்கத்துக்கு. அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம் தானே. இப்போ அது இல்லை. அது கேட்குறப்போ எவ்வளோ கஷ்டம். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இந்த மாதிரி யாராச்சும் செய்வாங்களா? நார்மலி ட்ரஸ்ட்னாக்க ஒரு மினிமம் 6 பேர் இருக்கணும். அதுதான் ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது வந்து 2 பேர் வச்சுட்டு எப்படி அவங்க செஞ்சாங்கன்னு எனக்கே தெரியல. எப்படி லாலெஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அது நல் அண்ட் வாய்ட். நான் கொஞ்சம் அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கிறேன், அதனால தான் நான் இந்த அட்வொகேட் டேர்ம்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வேணாக்கா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அது வந்து ரத்த ஆயிடும். பட் அந்த இடம் போனதில் வந்து ரொம்ப சங்கடம். ஏன்னாக்கா எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ், எம்ஜிஆர் அங்கிள், சிவாஜி அங்கிள், நிறைய பேர், என்எஸ்கே, இவரெல்லாம் அங்கே தான் அவங்க வாழ்ந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அங்கே ஷேர் பண்ண இடம் இப்போ அது இல்லை. அது ரொம்ப சங்கடம். அது மாத்திரம் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட், உங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட்டு, பின்ன என்ன மாதிரி லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கேயாவது ஹெல்ப்புக்கு போனால் எங்கே போகிறது? இப்போ ஆஃபீஸே இல்லையே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வாட் எவர் இட் இஸ், நான் வந்து அந்த டீம் தான் நல்லது, இவங்க தான் நல்லது நான் சொல்லலை. எது நியாயம்? பாண்டவர் அணி எனக்கு தோணுச்சு ரொம்ப நியாயம். காரணம், நான் இந்த ஃபீல்டை விட்டு 25 வருஷம் மேல் ஆயிட்டு. என்னை யாருக்கும் தெரியாது நான் எங்கே இருக்கிறேன். சிங்கப்பூர்ல இருக்கிறேனா, லண்டன்ல இருக்கிறேனா, இல்லை இந்தியாவில் இருக்கிறேன் நான். ஆனால் என்னை இன்னைக்கு கொண்டு வந்தது வந்து சச்சு ஆண்டி. அவங்க ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க,
நீ ஒன்னும் நடிகர் சங்கத்துல தானே மெம்பர்ஷிப் இருக்கா? நான் சொன்னேன் இருக்குதே. இந்த மாதிரி சம்பவம் இருக்கு, நீ 2ஆம் தேதி நீ வருவியா, ஒரு மீட்டிங் ஒன்று போடுறோம், நீ வருவியா? அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்துருக்கேன், நியூஸ்ல கேட்டிருக்கேன். இவங்க வந்து பாண்டவர் அணி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறாங்கன்னு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஆண்டி கிட்ட, நான் எப்படியாவது நான் வரேன், நான் இப்போ கொச்சின்ல செட்டில்டு, என்ன இருந்தாலும் நான் வரேன். எனக்கு வந்து இவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் என்ன, நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நான் கேட்கவே இல்லை. நம்மளோட கடமை, நம்மளோட கடமை. அதனால தான் நான் வந்தேன், 2ஆம் தேதி வந்தேன். மீட்டிங் இவங்க எல்லாம் நல்லபடியா எல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் நானா தான் விஷால் பின்ன நாசர் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டேன், இனி ஏதாவது நான் செய்யலாமா உங்களோட டீமுக்கு? நான் வரேன், நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஓப்பனாக வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் தான் விஷால் அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு 16th வாங்க, வந்தால் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்தது. ஸோ அதே போல் நான் எல்லாருக்கும் நான் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன், நானே கொச்சின்லேருந்து எங்கேயோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். நீங்கள் இங்கே தானே லோக்கலில் தானே இருக்கிறோம், வந்து ஓட்டு போடுங்க 18th. யாரையும் பார்க்காதீங்க, இந்த டீமும் அந்த டீம். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன நியாயம் வேணும், நமக்கு என்ன பென்ஷன் வேணும், நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு ஓல்ட் ஏஜ் வரும்போது. இதெல்லாம் யாரு எந்த ஆளு செய்வாங்க? ரைட், இவங்க தான் செய்வாங்க, பாண்டவர் அணி. ரைட், அதனால தான் சொல்றேன், 18ஆம் தேதி வாங்க, எல்லாரும் கட்டாயமா வாங்க, வந்து ஓட்டு போடுங்க. நம்ம விஷால் அணி வரணும், ஜெயிக்கணும். அதுதான் என்னோட ப்ரேயரும், நான் அதை தான் இஷ்டப்படுறேன். ஏன்னா அவங்க வந்தாக்க டெஃபினெட்லி அவங்க ஏதாவது செய்வாங்க. இங்க நாசர் அண்ணாலாம் இருக்கிறாரு, அவங்க டெஃபினெட்லி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் வரணுங்க. நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும், இனி அவங்க கையில தான் இருக்குது. ரைட், அதனால பாண்டவர் அன்னைக்கு தான் என்னோட ஓட்டு, கான்ஃபர்ம்ட் ஓட்டு. அதே போல இவங்களும் ஓட்டு போடுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையிலே 25 ஆண்டு காலங்கள் தான் எங்கிருக்கிறேன், லண்டனில் இருக்கிறேனா, சிங்கப்பூரில் இருக்கிறேனா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறேனா என்கின்றது பொழுது எது கூட யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில், எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனது சங்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு வருவேன் என்று சொல்லி இங்கு வந்து நின்று எனது அருமை சகோதரி ரஞ்சனிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருவள்ளுவரின் திருவாக்குப்படி இவர்கள் முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையினால் தான் இன்றைக்கு பாண்டவர் அணி ஜெயிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நாடக நடிகர்களும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களும் இன்றைக்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து என் மீது எந்த பழி சுமத்தினாலும், செக்கு மோசடி வழக்கோ ஏது வழக்கு நடந்தாலும் கூட அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அது என்னுடைய சுய பிரச்சனை, என்னுடைய சுய சிந்தனை சார்பாக என் தொழில் ரீதியாக நடந்த எனது எதிரிகளால் சோடிக்கப்பட்ட பிரச்சனை. ஜெயிலுக்கு சென்றாலும் ஜெயில் என்று இருந்தால் பெயில் என்று ஒன்று இருக்கும், அந்த பெயிலை கொடுத்து ஜெயிலிலிருந்து விடுதலையாகி வந்தவர் இன்றைக்கு நடித்துக் கொண்டிருப்பவர். அந்த பவரை கண்டுபிடித்தவனுக்கு கூட அந்த பட்டம் கிடையாது, எலிசனுக்கு கூட அந்த பட்டம் கிடையாது, கருணை கண்டுபிடித்தவனுக்கு கூட அந்த பட்டம் கிடையாது. அந்த பவரை கண்டுபிடித்த பவர் ஸ்டாராக இருக்கக்கூடிய, சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய, என் நிலை என் நிலையாக இருந்தாலும் என் சங்க குடும்பத்துடைய நிலை வேறு நிலையாக இருக்கிறது. அதற்கு குரல் கொடுப்பவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்று இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பவர் ஸ்டார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். என் உயிரில் மேலான ரத்தத்தில் ரத்தமான ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். உண்மையிலே நான் கடவுளுக்கு பயந்து சொல்றேன், இந்த அணி தான் கண்டிப்பா ஜெயிக்குங்கிறது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஏன்னா எத்தனையோ என் தம்பி சொன்ன மாதிரி எத்தனையோ சோதனைகளை சந்திச்சு நான் இங்க வந்திருக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நடிகருக்கு ஒரு பாதுகாப்புனா இந்த அணி தான். ஏன்னா நான் ஆக்கப்பூர்வமா நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு மனிதன்
யதார்த்தமா ஒரு பாதிச்சிருக்காங்கன்னா குரல் கொடுக்க யாருமே இல்லை. அந்த குரல் கொடுக்க ஒரு மனிதர், ஒரு அணி என்றால் அது விஷால் அணியை சேர்ந்த நாசர் அணிதான் என்று உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தம் 29 பேர். இந்த 29 பேத்துக்கு நீங்க கண்டிப்பா ஓட்டு போடணும். நானும் ஓட்டு போடுவேன் என்று சொல்லி என்னை யாரும் அழைக்கவில்லை, நானாக வந்திருக்கிறேன். ஏனென்றால் யோசித்து சிந்திச்சு பார்த்தேன், இந்த அணிதான் வெற்றி பெறும், இந்த அணிக்குத்தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி உங்களுடன் நானும் சேர்ந்து இந்த அணிக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த நாசர் தலைவர் அவர்களுக்கும் விஷால் அணி அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்லி அடுத்த மீட்டிங் வெற்றி விழாவில் நாம் எல்லாம் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.